சிவத்தில் சக்தி தோண்டி சக்தியிலே சதாசம் சதாசம் மகேஸ்வரன் மகேஸ்வரன் மகாசோண்டி மகாவிஷ்ணு பிரமாதோண்டி பிரமாவள அப்பதோண்டி அப்போல வயதோண்டி வாழ்வு பிரிதோண்டி பிரிதோண்டி அண்ணந்தோண்டி அன்னத்தை வச்சு தோற்றி வைக்கப்பட்டன சிருஷ்டி திதி சங்காரம் சொல்லக்கூடிய மற்றவர்களுக்கு முதலாக விளங்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தா பிரமன் உலகொரு பத்திற்காக முதலே நாம் தோற்றி வைக்கப்பட்டான் உலகத்தில் ஆடாமலை துறவரத்தினால் சொல்லிவிட்ட ஒரு காலத்துக்காக கோபம் கொண்டு அவர் மீண்டும் பத்தி வழி படைத்தான் அப்படி படைத்து நீங்களாவது இந்த உலகத்தில் ஒத்தமிட்டான் பிரம்மன் அந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள் யாமற்றும் இளம்பது ஏற்று திருமதி கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு கோத்திர பிரியா சூர்யா கனகபிரியா ருத்ரா பிரியா கண்டா கனகர பிரியா சுந்தரமா கனகப்பிரியா நான் சொல்லக்கூடிய இது நான் அதிகார வழக்கு மொழியில் சத்தியலோகத்தில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிசிகத்தா பிரமணிக்கு வாசிகளையும் பெற்று இரண்டாவதாக வைகுண்டனுக்கு காக்கும் கிழவன் அந்த பரந்தாமல் வெளியிட்டவதில் மூன்றாவதாக கைலாயமலை சென்று அங்கு அறுபடிக்குள்ள உலகலாம் உணர்ந்து ஓதுவர் கரியவன் கடவுளாவின் நீர்மணி மேனியன் அழகில் ஜோதியவன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலமணி வாழ்த்தி வனவுள்ள பேர்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னாதி வெளிவிட்டவர்கள் வெளிமலைச்சாரல் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கின்ற வெளிமலை சார்வரமாக இருந்தால் கூட ஒரு நாளைக்கு இடத்தில் தங்கி ஒரு கழகத்தை செய்யணும் ஒரு வேலை அந்த கழகத்தை செய்யும் சிறசாக்கப்பட்டதோ 1008 அதனாலதான் இந்த பூலோகத்துக்கு வரணும்னாவே எனக்கு ஒரு பயம் என்ன பயம் மொத்தம் 14 உலகம் இருக்கு சரி மத்த எல்லா உலகத்துக்கு போறப்போ எனக்கு இந்த பிரச்சனை இல்ல ஆனா இந்த பூலகத்துக்கு வர்ற பொழுதுதான் இவ்வளவு பிரச்சனைகள்லாம் நான் சந்திக்கிற மாதிரி இருக்கு அப்படி என்ன பிரச்சனை சந்திச்சு வஞ்சகம் சூது சரி அறியாம கொள்ளையடிக்கிறது அடுத்த முன்னாடி கூட்டிட்டு போறது அத்தனை விஷயமும் நடக்கிறது இந்த பூலகத்துலதான் ஏயா ஒரு நாளைக்கு ஒரு கழகத்தை செய்யணும் ஒருவேளை கழகத்தை செய்ய முடியலன்னா என்னுடைய மண்டை வெடிக்கணும் எங்க அண்ணன் கொடுத்த சாமம் அது நான் வாங்கியிருக்கேன் ஏன் மண்டை வெடிக்கிறது உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய சந்தோஷம் நீங்க சொன்ன வசனத்துக்கு ஆச்சன் பாத்தீங்களா அட போங்க சாமி அப்புறம் பாவம் புதுக்கோட்டையில இருந்து நாரதரை கூட்டி வந்திருக்காமே இந்த தூங்குற ஆளுங்கெல்லாம் எந்திரிக்கட்டுமே அப்படின்னு எழுப்புறதுக்காண்டி வாச்சானா அப்படியா ஆமா உலகத்துல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் திறந்தேன் சரி அப்பவே 9 கோடிக்கு சொந்தக்காரன் அவன் பாக்குறான் பாரு எதுக்கு அந்த காசு போனா இதெல்லாம் நமக்கு தேவையா வேணாம் வெறுத்துட்டு கோவணத்தை கட்டிக்கிட்டு ஊரா சுத்த ஆரம்பிச்சுட்டேன் சரி பாக்குறவங்க பேசுறாங்க இவ்வளவு பெரிய பணக்காரன் இப்படி கோவணத்தை கட்டிட்டு பைத்தியக்கார மாதிரி அழைகிறானே அப்படி எல்லாரும் வருத்தப்பட்டாங்க அப்பத்தான் சொன்னேன் இந்த உலகத்துல இந்த காசு பணம் எல்லாம் கூட வராது காதற்ற ஊசி கூட வராதுடா கடுவெளிக்கு எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்துட்டு நான் மூணு அவன் சொன்னேன் இதை பார்த்தா அக்காகாரி ஆகா தம்பிக்கு இவ்வளவு பெரிய அவமானம் இவ்வளவு பெரிய அசிங்கமாயிருச்சு இவனெல்லாம் நமக்கு சேர்த்துல மொத்த அசிங்கமாகுது அப்படின்னு தம்பியை போய் ஆசையோட கூப்பிட்டா தம்பி வீட்டு வரைக்கும் வாயா சாப்பிட்டுட்டு போகலாம்னு அவன் என்னக்கா செஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்டேன் உனக்கு பிடிச்ச அப்பம் செஞ்சு வச்சிருக்கேன் வீட்டுக்கு வா அப்படின்னு அக்காகாரி அவனை கூப்பிட ஆசையோட தம்பி இங்க இருந்து வீட்டுக்கு போனேன் தட்டு நிறைய அப்பம் இருக்கு அப்பத்தை உத்து பாக்குறேன் ஆகா அக்கா நமக்கு ரொம்ப பாசத்துல அப்பம் செஞ்சு வச்சிருக்கான்னு நான் நினைச்சு வந்தேன் அக்கா என்ன கொல்றதுக்காக அப்பத்துக்குள்ள விஷத்தை வச்சிருக்காளேன்னு தெரிஞ்சு ஒரு அப்பத்தை தூக்கி என்ன பண்ணாங்க தெரியுமா ஓட்டு மேல போட்டேன் ஓட்டு மேல போட்டோன்னு வீடு தீப்பிடிச்சு எரியுது வீடே தீப்பிடிச்சு எரியுது அப்பத்தான் சொன்னா நான் தன்வினை தன்னை சுடு ஓட்டப்பம் வீட்டை சுடு விட்டு போயிட்டானா இது இந்த புலகத்தினுடைய கணக்கு இவ்வளவு 60 வருடம் எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஒரு கழகத்தை செய்யணும் ஒரு வேலை கழகத்தை செய்ய முடியாது சிரசுங்கிறது வெடிக்கிறவங்க அண்ணன் கொடுத்த சாபம் என்னுடைய கழகம் வெற்றி அடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையை தொடங்கணும்னாலும் முத கும்பிடுற தெய்வம் அந்த விநாயகப் பெருமான் அந்த விநாயகப் பெருமானை கும்பிடுற பொழுது அத்தனையுமே சிறப்பு அமைந்த கணத்துக்காக அத்தி முகத்தோனை ரணார் திருமகனை சத்தையின் முதல்வனை சித்தியின் கணவனை முத்து உருவே நித்த தொழுவோனை என்கின்ற செல்வமெல்லாம் அள்ளித்தரக்கூடிய அந்த செல்வ கணபதியை வணங்குவோம் எல்லாம் நன்மையாக அமைய வேண்டும் செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே
விநாயகர் வணங்கிவிட்டவள் வெள்ளிமலை சால் ஆங்கார முள்ளடை கைமூழி சுத்தறுத்து இதிலும் சில பேர் தூங்காமல் தூங்கி. முதல்ல நம்மளுடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். திருவிழான்னா என்ன, 10 கிடாயை வெட்டி வந்தவங்களுக்கு சோத்தாக்கி போட்டு சரக்கு வாங்கி கொடுத்துட்டு பாதி பேர் இங்கேயும் பாதி பேர் இங்கேயும் தூங்குறதுக்கு பேர் திருவிழா இல்லை. திருவிழா அப்படின்னா அடிப்படை விஷயம் இருக்கணும். அந்த திருவிழாவுடைய தன்மை என்னன்னா, இன்னைக்கு கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நேற்றே வந்து வீடு வாசலாம் கழுவி சுத்தம் செஞ்சிடணும். 2வது ஆலயம், 3வது தெருங்கிற வீதி, 4வது இந்த மனுஷனுடைய மனசை சுத்தமாக்கி வைக்கிற நிகழ்ச்சியை குடும்பத்தோட வந்து பார்க்கணும். இதுதான் திருவிழாவுடைய தன்மை. ஆனா இந்த இன்னைக்கு மாறாம இந்த நாடகத்தை இவங்க வச்சு ஏன் பார்க்கறாங்க தெரியுமா? ஏன், என்ன காரணம்? நடிக்கிற நமக்கும் பார்க்கிற இவங்களுக்கும் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் இறைவனுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. அந்த ஒற்றுமை எப்படி தெரியுமா? மற்ற நிகழ்ச்சி, இந்த நாடகம், மற்ற நிகழ்ச்சியெல்லாம் சரியா ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 2 மணிக்கு முடிஞ்சு போயிடும். அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த கூட்டத்தில் உள்ள ஒரு அம்மா இன்னொரு அம்மாவை பார்த்து வா வீட்டுக்கு போவோம்னு கூப்பிடுவா. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவா, இன்னும் விடியலும்பா. 2 மணிக்கு விடியாது, விடியலே சொல்லுவா. அந்த விடியலேங்கிற வார்த்தை பொழுது விடியலேன்னு அர்த்தம் அல்ல. அந்த நிகழ்ச்சியை பார்த்த நம்ம வாழ்க்கையே இன்னும் விடியலேன்னு நம்ம வாயால சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா இந்த நாடகம் சரியா 10 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணிக்கு முடிகிற பொழுது அதே அம்மா கூப்பிடுவா, விடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம்னு. 5:30 மணிக்கு பொழுது விடிஞ்சிடும். அந்த விடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடிஞ்சதுக்கு அர்த்தம் அல்ல. இந்த நாடகத்தை பார்த்த நம்ம வாழ்க்கையே விடிஞ்சிருச்சுன்னு அவ வாயால சொல்லக்கூடிய வார்த்தை. அதனாலதான் நாடகத்துக்கு மற்ற நிகழ்ச்சிக்குள்ள வேறுபாடு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம நாடகத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பண்பாடு கலாச்சாரம் மாறாம இன்னும் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இறைவனுக்கு நமக்கு அவ்வளவு ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற காரணம். இந்த வகையிலே இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்திருக்கேன் யாருக்கா தெரியுமா? தெரியும். கல்யாணம். யாருக்கு? உங்களுக்கு இல்ல, வள்ளிக்கு முருகனுக்கும். அது சரி. கல்யாணத்தை பிரிச்சாம்பாங்க 8 வகையாக. எப்படி? பிரமம், ரிஷபத்தியம், ஆருடம், தெய்வம், ஆசுரம், ராக்கதம், காந்தர்வம், பைசாசம். இந்த பூலோகத்தை நடத்துறாங்க கல்யாணம். அதுக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு தெரியாது. ஆனா கல்யாணத்தை நடத்திட்டே இருப்பாங்க. ஆமா. முதல்ல இந்த கல்யாணத்தெல்லாம் இவங்க சரியா நடத்துறாங்களே சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா அன்னைக்கு நடந்ததுக்கு இன்னைக்கு நடக்கிறதுக்கு எவ்வளவு வேறுபாடு தெரியுமா? பேசினாங்களே, ஒரு கல்யாணம்னா ஒரு மாப்பிள்ளை வீட்டுல முத என்ன வேலை செய்யணும் தெரியுமா? அதுதான் பண்பாடு. முத மாப்பிள்ளை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய வேலை. இந்த படத்தெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேரில் பார்த்தோம், இப்போ இதெல்லாம் படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க எல்லாம் கோயிலில் போய் சாமி கும்பிடுறீங்களே, ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. ஆனால் நம்ம மதத்துக்கு மிக பெருமை. ஒரு கோயிலில் போனால் நம்ம எப்படி சாமி கும்பிடுறோம்? 2 கையா சேர்த்து வச்சு கும்பிடுறோமே. இதுக்கு என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? ஒரு கோயில்ல போய் 2 கையை ஒன்னா சேர்த்து நீங்க சாமி கும்பிடுறீங்களே, இதோடைய தத்துவம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனா சாமி கும்பிடுவோம். அங்கதான் நம்முடைய முன்னோர்கள் ஒன்றும் முட்டாப்பா இல்லையா? அவன் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அற்புதம், ஒரு காரணம், ஒரு பெருமை. கோயில்ல போய் இந்த 2 கையை ஒன்னா சேர்த்து நம்ம சாமியை வணங்க போய், இறைவா என்னை படைத்தான், இந்த பூமியில நான் கொஞ்ச நாளைக்கு வாழ வந்திருக்கேன், இந்த வாழ்ற வரைக்கும் உன்னுடைய அருளால எப்படி என் வாழ்க்கையில் ஆரம்பிப்பேன் தெரியுமா? இந்த கையுடைய தன்மை என்ன தெரியுமா? அசுத்தமெல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய கை. இதுலதான் எல்லாத்தையும் சுத்தம் செய்வோம். இது அசுத்தமான கை. இந்த கையில மட்டும்தான் நல்லதை செய்வோம். அதான உண்மை. இது நல்லது செய்யற கை, மற்றதெல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய கை. சுத்தம் செய்யக்கூடிய இந்த கையையும் நல்லது செய்யக்கூடிய இந்த கையையும் ஒன்னா சேர்த்து இறைவனையே வணங்குறது தெரியுமா? இந்த பிறவி எடுத்த நான் இந்த வாழ்க்கையில நல்லது கெட்டது 2 இருக்கு. நல்லதை வச்சு கெட்டதை தவிர்த்து, கெட்டதை தவிர்த்து நல்லதை வச்சு உன் அருளால சிறப்பா வாழ வந்தன்னா அற்புதமா உன்னை வணங்கி வாழ்க்கை தொடங்குங்கிற காரணத்துக்காகத்தான் 2 கையை ஒன்னா சேர்த்து சாமி கும்பிட தத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உட்காந்துருக்காங்க ஆத்தா. அவங்க செய்யற வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? அது கோயிலா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இல்ல அந்த மற்ற இடங்கள்ல போய் விளக்கேற்றுலாம், கோயில் விளக்கேற்ற விளக்கம் வச்சிருப்பாங்க. இந்த அம்மா ஆம்பளைங்க 2 கையை ஒன்னா சேர்த்து தத்துவத்தை சொன்னாங்க. இந்த அம்மா நல்லா கேட்டுக்கங்க தாத்தா, இதெல்லாம் நீங்க பாக்குற டிவியில வராது. இந்த நிகழ்வுகள் ஏன் எப்படி வரும்? நீங்க சும்மா இருக்க சாமி. சாயந்தரம் 7 மணிக்கு சீரியல்ல போடுவாங்க, அதுல எல்லாமே வரும். நான் பேசுற விஷயம் அத்தனையும், நான் பேசுற அத்தனை விஷயமும் நீங்க டிவியில பார்க்க முடியாது. விளக்கேற்ற பொழுது அழகா அம்மா சொன்னா,